First of all, in Tamil மக்களுக்கு வணக்கம். It's like I am not the most wanted. அந்த கேரளத்தில் ஒரு பெரிய சவுண்ட் அண்ட் ஃபெஸ்டிவல் இருக்குது. அது பூரம், ஒரு 1100 year old ஒரு ஃபெஸ்டிவல், டெம்பிள் ஃபெஸ்டிவல் தான். அது எல்லாம் சவுண்ட் இந்த மால் உள்ள ஒரு ஃபெஸ்டிவல் தான். அது இந்த லோகத்தில் ഏറ്റവും വലിய ஒரு சவுண்ட் ஃபெஸ்டிவல். அது இப்போது ஒரு 250 yearsக்குள்ளாக அது திருச்சூர் என்ற ஒரு தலத்தில் ஒரு பெரிய ஒரு மகா தேவ க்ஷேத்திரம் இருக்குது. അവിടെ ഈ ഫെസ്റ്റിവൽ എല്ലാ വർഷവും ദിസ് ഫെസ്റ്റിവൽ റൺസ് ഫോർ 1 week. அந்த ஆஸ்கருக்கு ശേഷം யாரோ என்னோட அதாவது டிவி இன்டர்வியூவில் கேட்டுறேன், what is your biggest ambition? Like you guys always poke people with one question, like 4 times you ask different. So அந்த மாதிரி ஒரு I said I want to record பூரம் live. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு சேஷம் ஒரு someone from US saw this interview and he said, Thrissur, he is from Thrissur, Rajiv Panakkal, who is a producer of this film now. சொல்லி ரசூல் നിങ്ങൾക്ക് பூரம் ரெக்கார்ட் பண்ணோம்னா ஐ வில் கிவ் யூ வாட் எவர் யூ வாண்ட், யூ கோ ஹெட் அண்ட் ரெக்கார்ட் இட். ஸோ ஐ வென்ட் டு த்ரிஷூர் டு ரெக்கார்ட் பூரம். அந்த மாதிரி செல்லும்போது இந்த எல்லாரும் இந்த யூனிட்டில் க்ரூ எல்லாரும் சொல்லி நம்ம இது ஷூட் பண்ணுறேன், நீங்கள் எங்கே இது பண்ணுறது அது நம்ம ஷூட் பண்ணுறேன். ஐ செட் ஓகே. அந்த மாதிரி நான் பூரம் கழிஞ்சிட்டேன். we were doing like a film about how I went about Puram. Then I said, if you are making that, we'll go into each aspect. An elephant, Anna, is one of the main aspect. So we went to a elephant breeding place. അവിടെ ഒരു ഏഷ്യാവിൽ ഒരു പെരിയ മാഹട്ട് ഇருக்கு. She is the only female mahot in Asia. So she was telling many things about elephants. So then she said, Resul, do you know one of the elephant who is in that group can't see properly, is half blind. I said, what? Appo I thought the visually challenged logale and they can never go to Puram. அந்த மாதிரி இத்தனை மாதிரி ஆளுகள் வந்து ஒரு ஆளுடைய சகாயம் இல்லாத விஷுவலி சேலஞ்ச் ஆൾക്കാർക്ക് அந்த மாதிரி மூவ் அரவுண்ட் செய்யக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்தை அவர் எங்கே போகும், எப்படி பூரம் கேட்கும்? அந்த லைஃப்பில் ஒரு அம்பிஷன் இல்லையா, எந்த மாதிரி ஒரு அம்பிஷன் இருக்கும் அவருக்கும், ஒரு வாட்டி பூரம் கேட்கணும். How will they do it? So we all sat together and decided, okay, we will make this film for a visually challenged man. We are not just making a documentary. அந்த மாதிரி ஒரு ஆளை எங்கே பூரம் எக்ஸ்பீரியன்ஸ் செய்யும், அதுக்கு என்ன வேணும்? அது ஒரு சவுண்ட் டிசைனர், அது ஒரு சவுண்ட் மிக்சர், யாருமே ஆகட்ட அயாள் கண்ணு காணாத ஒரு ஆளுக்கு கண்ணாகணும். அப்போ எந்த காதுகள் அவருக்கு ஒரு கண்ணாகணும். அது தானே ഈ ഫിലിമിൻ്റെ മെയിൻ സ്റ്റോറി. അപ്പോൾ இந்த ஃபிலிம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு ஹீரோ லான்ச் பண்ணி அந்த மாதிரி அல்ல. பூரம் ரெக்கார்ட் பண்ணதுக்கு ഞാൻ പോയി അവിടെ വെച്ച് இந்த மாதிரி ഒരു കഥ ഉണ്ടാക്കണം, ഒരു പൂരം റെക്കോർഡ് ചെയ്യുന്നത് എങ്ങനെ വേണമെന്ന് ഷൂട്ട് ചെയ്യണമെന്ന് ചൊല്ലി. അപ്പോൾ അതിനിടയ്ക്ക് ഒരു ഇൻസിഡൻറ്റിൽ அந்த மாதிரி ஒரு സിറ്റുവേഷൻ വന്നപ്പോൾ நம்ம எல்லாரும் ഇരുന്ന് ചിന്തിച്ച് இந்த ஃபிலிம் இந்த மாதிரி பண்ண வேணும், இந்த பூரம் ரெக்கார்டிங் எல்லாம் அந்த மாதிரி வேணும். ஒரு விஷுவலி சேலஞ்சு பர்சன் எந்த மாதிரி கேட்கும், எங்கே கேட்கும், எந்த காது உங்களோட கண் ஆயால் எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அதுதானே இது சினிமையோட கதை. அப்போது ஆக்சிடென்டலி ஒரு ஃபிலிமையோட ஹீரோ ஆயினான், அல்லாத ஒரு ஹீரோ லான்ச் அல்ல. அது ஐ எம் பிளேயிங் மை செல்ஃப் இன் த ஃபிலிம். For me, more than anything, a 1000-year-old tradition I have recorded. People have put in money to archive it. இந்த யூரோப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்தலம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் அது
ஒரு ஆர்கைவல் ஒரு மியூசியத்தில் இருக்கும், அவிடத்த ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும், இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் ப்ரிசர்வ் பண்ணதுக்கு. அந்த டைரக்டர் ஷங்கர் ஆல்சோ டோல் மீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் இருக்குது. ரஹ்மான் டோல் மீ, நான் இந்த மியூசிக் ஆடியோ ரிலீஸ் இந்த மீட்டிங்கில் நம்ம இருக்கும்போது ரஹ்மான் பாருங்கள், இந்த செனகலில் இந்த மாதிரி தூபோ அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, சூஃபி அந்த ஃபெஸ்டிவல் இருக்குது. இப்போது நான் கேட்குறேன், അവിടെ இருக்குது ഇവിടെ இருக்குது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு அப்போ இது லோகத்திൻ്റെ ஒரு கல்ச்சர், இந்தியாவோட கல்ச்சர். அது நம்ம பெரிய எஃபர்ட் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறத, അതിനെ பேஸ் பண்ணி ஒரு சினிமா. அது நீங்கள் எல்லாரும் காணுக, நீங்கள் எல்லாரும் கேட்க, சப்போர்ட் பண்ண. ஆனாலும் அந்த டீம் வந்து நீங்களே ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்ரோச் பண்ணும்போது உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அந்த ஆக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணியே இல்லை. ഞാൻ தானே ഞാൻ ரெக்கார்ட் பண்ணுறேன், நான் என்ன சிச்சுவேஷன் டீல் பண்ணுறேன், எந்த மாதிரி டீல் பண்ண ഞാൻ எങ്ങനെ டீல் பண்ணுமோ அந்த மாதிரி நான் டீல் பண்ணி. அப்போ அந்த ஆக்டிங் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஓகே, இந்த மூவி என்டையர்லி பூரம் மட்டும்தானா இல்லை வேற சில கேரளாவோட ட்ரெடிஷன் ஏதாவது? அந்த மாதிரி பூரம் ஒரு சென்ட்ரல் ஆஸ்பெக்ட் ஃபிலிமில், அந்த ஒரு கிளைமேக்ஸ் சொல்லியால் அது தான் பூரம். அதுக்கு முன்னாடி ഞാൻ അവിടെ വന്ന് കേരളത്തിൽ തന്നെ ഐ ഹവ് നെവർ വർക്ക്ഡ് ഇൻ കേരള. ആക്ച്വലി ഞാൻ തമിഴിൽ കേരളത്തിലേക്കാൾ കൂടുതൽ ഫിലിം തമിഴിൽ ചെയ്തിട്ടുണ്ട് ഓസ്കറിന് ശേഷം. തമിഴിൽ തന്നെ എനിക്ക് മോർ ക്ലോസർ. അപ്പോൾ അത് മാതിരി ഞാൻ ഒരു നാട്ടിൽ ചിലവഴിക്കാത്ത ഒരാൾ നാട്ടിൽ തിരുമ്പി വന്നാൽ അവർക്കൊരു നൊസ്റ്റാൾജി ഇരിക്കില്ല, அது தானே ஃபிலிமிൻ്റെ தொடக்கம். அந்த மாதிரி போய் அது ஒரு பூரத்தில் வந்து அவசானிക്കുന്ന அந்த மாதிரி இட்ஸ் எ நைஸ் ஸ்மால் லிட்டில் ஸ்டோரி. அந்த ஒரு சவுண்டு ரெக்கார்டிஸ்ட் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மாற்றிட்டு ஒரு ஆள் ഏത് സിറ്റുവേഷനിൽ നമ്മുടെ ലൈഫിൽ ഒരു സിറ്റുവേഷനിൽ വന്നുപെട്ടാലും നമ്മൾ എങ്ങനെ അത് തരണം ചെയ്യും, എങ്ങനെ അത് ക്രോസ് பண்ணிட்டு ஒரு விஜயத்திലേക്ക് எத்தும், அதுதானே ஃபிலிமிൻ്റെ கதை. ஓகே, நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்க முக்கியமான ஆர்டிஸ்டோடலாம் ஒர்க் பண்ணுறீங்க, டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணுறீங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அதில் நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன்லாம் என்னமா இருந்தது? அதுதானே ஷங்கர் வாஸ் அமேஸ்ட் பை த ஹோல் ஐடியா தட் வி ஹவ் டன். ரஹ்மான் சார், he was so amazed. He said this is the perfect, he said this is the most original idea and you fit perfect as a spearhead. And he was so happy. Everybody who came yesterday, they are all people whom I worked with. Vairamuthu, Sharath, Radhika, Shobhana, every people, Nasir sir, everyone who came there yesterday, K.S. Ravikumar, എല്ലാം ഞാൻ ആരൊക്കെയായി പണിയെടുത്തോ തമിഴ് സിനിമയിൽ ഞാൻ എല്ലാവരെയും വിളിച്ചിട്ട് 95% of them came. They all came because of they love me and they all came to know that இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. சவுண்டுன்னு யாரும் இதுவரை மியூசிக் எல்லாருக்கும் தெரியும், சவுண்டு யாருக்கும் தெரியாது. அது யாரும் அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டே இல்லை. ஒரு கிராஃப்ட் அது என்னாச்சா, இந்த மகாபலிபுரத்தில் நம்ம போக இல்லையா, அப்போ ரோடில் ஒரு கல் கிடக்குது. கல் கொத்தி மாட்டி அதில் ஒரு சிற்பம் வரும். அந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் தானே இதுவும். Not many people know. It's not very glamorous. So when they also came here to see what I have done, when they came to know this is the film and story in a base ചെയ്ത് the sound ഒരു ഫെസ്റ്റിവലിനെ ബേസ് ചെയ്തിട്ടുള്ളതാണ്. So they all very surprised. They are very awestruck by what we have done. Okay, I hope the film will lend itself to such a love and affection. Even in Tamil cinema before some years, இப்படி நடந்து போனாட்ட விடுவான்னு ஒரு மியூசிக் இருக்கும், ஃபைட்னாக்க டிஷ்யூம் இருக்கும். அதெல்லாமே இப்போ மாறி இருக்கு. இப்போ சினிமாவில் வந்து சவுண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு கதை நான் சொல்லலாம். அந்த ஆஃப்டர் ஆஸ்கர் அந்த மாதிரி ரஹ்மான் ഞാൻ ഒരുമിച്ചൊരു ഇൻ്റർവ്യൂവിൽ ഇരുന്നപ്പോൾ அந்த மாதிரி എന്താ പറയുക, ஒரு ஸ்கிரைபு, ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு சினிக்கல் ஜேர்னலிஸ்ட் நம்ம மாதிரி என்ன கொஸ்டின் கேட்குற, ஹி இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின் விச் இஸ் ஸ்லைட்லி இரிட்டேட்டிங். ஒரு சினிக்கல் கொஸ்டின் சொல்லிட்டேன். இந்த கொஸ்டின் ஏதாவது he said he asked me, so
you won Oscar. So what is the big deal? What is going to happen to because you guys won Oscar? I was about to answer, then Rahman said, I will answer that question. He said, next 10 years is going to be Indian cinema's golden period. You look at it. Tamil cinema, last 5 years, it's tremendous. Marathi cinema. Malayalam cinema is like tremendously changed. Films from Oriya, Assam, film from Assam. We see last 5-6 years, 6-7 years, there's an upsurge in the regional industry, Indian cinema per se. That is the difference. Okay, sound oda mukkiyathuvam enna? What is the importance of sounds in cinema? Danny Boyle says there is no light without sound. The Spielberg, Lucas, they all say that 50% of their film is sound. Sound. So if I say, I'm a sound man, if I say sound is important in a film, because I am from a sound community, I'll say that. It is not that. It's not me who is saying it. It is the director's feeling that for their storytelling, sound is more important. If I have to make you feel that when you come to the theatres, you are going to experience a larger than life experience, which you don't get it in home, then sound is important. Okay. Apart from your movie, you are working in 2.0. எப்படி வந்திருக்கு? Everybody wants to know this. See, we are still working on it. There's a lot of VFX in the film. It's getting updated every day. All of us are working towards it. I started sound design 1 month ago. We just finished all the dubbing portions and everything. All recordings we just finished. We're just putting everything together. And the story film in a story ki oru pratyega oru separate sound system venam and the madri because when Shankar explained to me the story, then we have decided that we need to have sound, an unconventional sound pattern. So we're working on it. So everybody like that, be the VFX, be the camera, be sound, music, everything, everybody is working towards arriving at something which lends itself to the story. So it is a very good film, a very, very good storyline, a film that you and me can relate, a film that tells us what is important for us in our modern day life. It makes us realize that we human beings are not the only species in the planet. We think about ourselves so much. We rule the universe, we think. But that's not true. Okay. Yendran making laye on the candle off பண்ற சவுண்ட்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்றதெல்லாம் மத்த இதெல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணுவாங்கங்கள மாதிரி இருந்தது ஆடியன்ஸ். 2.0ல வேற என்ன மாதிரி அந்த மாதிரி புது முயற்சிகள் கார் கிராஷ் பண்ற ஒரு வீடியோ எல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி என்னென்னலாம் புதுசா அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி ஒருபாடு விஷயம் இருக்குது சினிமையில். ஒருபாடு நியூ செட்டப் இருக்குது ஃபில்மில். ஃபார் மீ அந்த whatever setup you make, first the audience have to believe me. அதுக்கு எத்தனை நேச்சுரலாக அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்து அந்த ஆடியன்ஸின் ஒரு விஸ்வாசம் எடுத்துட்டு அவரை வேறொரு தளத்தில் கொண்டு போயால் அதாயிருக்கிறது நல்லது. that is how a film can be held together. That is how the film can be told in a larger than life way. That is my biggest attempt. ரஜினி சார் உங்க ஒர்க்லாம் பார்த்து ஏதாவது அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காரா, இல்லை பார்த்து பிரமிச்சிருக்காரா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இன்சிடென்ட் நடந்திருக்கா? Rajini sir is such a lovely man. He thinks that my work is the biggest work in the film, not his work. You know what I mean? Every time he meets me, he says, Resul, you have so much work in the film. You have so much work in the film. It is actually pressure for me. Because Rajini sir is telling you that you have so much work is like scaring me. But he is one of the loveliest man, kindest man. And see, when you sit and speak to Rajini sir, he will make you feel that you are Rajini sir and he is nobody. அந்த மாதிரி ஒரு சோல் அது வேற எங்கும் கிடக்கக்கூடாது.